வணக்கம். ஒரு பக்கம் சர்வதேச அளவுல கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் நம்ம உள்ளூர் கலைஞர்களோட போராட்டம். தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய விருது நம்ம கலாச்சார கொள்கைய பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான கதையை எப்படி சொல்லுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்க நாம இத 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாப்போம். ஒரு சந்தோஷமான செய்தியிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய சர்வதேச விருது கிடைச்சிருக்கு. ஆமாங்க, நம்ம மூத்த கலை இயக்குனர் தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் நாட்டோட மிக உயரிய விருதுகள்ல ஒன்னான ஷவாலியே விருது வழங்கப்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, கலை உலகத்துக்கே ஒரு பெரிய கௌரவம். நம்ம முதலமைச்சரே இத பாராட்டி தோட்டா தரணியோட இந்த சாதனை தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு சொல்லியிருக்காரு. இதனால கொண்டாட்டங்கள்லாம் ரொம்ப ஜோரா இருந்துச்சு. அவரோட சமீபத்திய சாதனைகளை கொஞ்சம் பாருங்களேன். நவம்பர் 2025ல செவாலியே விருது. இந்த விருதை வாங்குற 6வது இந்தியர் இவர்தான். அது மட்டும் இல்ல, செப்டம்பர் 2024ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இவர் வரைஞ்ச பெரியார் ஓவியம் திறக்கப்பட்டிருக்கு. இவரு நம்ம சென்னை கவின்கலை கல்லூரியோட முன்னாள் மாணவர்ங்கிறது இன்னும் ஒரு ஸ்பெஷல். சரி, இந்த கொண்டாட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய இடத்துக்கு வர்றோம். ஏன்னா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கேள்வி எழும்புது. இந்த ஒரு சர்வதேச விருது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த கலையுலகத்தோட உண்மையான நிலவரத்தை சொல்லிருதா? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த முரண்பாட்டை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா 2 தரப்பு கலைஞர்களோட வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்தாதான் புரியும். ஒன்னு உலகமே கொண்டாடுற ஒரு கலைஞர், இன்னொன்னு நம்ம ஊர்ல கஷ்டப்படுற கலைஞர்கள். இங்க பாருங்க, ரெண்டும் ஒரே மாநிலம்தான், ஆனா 2 வெவ்வேறு உலகம். ஒரு பக்கம் ஷெவாலியே விருது, ஆக்ஸ்போர்ட்ல ஓவியம்னு உலகளவுல அங்கீகாரம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாநில அரசே விருது கொடுத்த கலைஞர்கள் வறுமையில வாடுறாங்க. அவங்க பிழைப்பு நடத்த சின்னதா ஒரு தடவை மட்டும் உதவித்தொகை கிடைக்குது. 10,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 500 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அவங்களோட இசைக்கருவிகள், உடைகள் வாங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு முறை உதவித்தொகை இது. 500 பேருக்கு தலா 10,000 ரூபாய். இது எந்த அளவுக்கு போதுமானதா இருக்கும்? இது இன்னும் அதிர்ச்சியான விஷயம். 10 இது என்ன நம்பர் தெரியுமா? நம்ம மாநிலத்தோட மிக உயரிய விருதான கலைமாமணி விருது வாங்கின 10 பேருக்கு வறுமை காரணமா அரசாங்கம் நிதி உதவி கொடுத்திருக்கு. கலைமாமணி விருது வாங்கினவங்களுக்கே இந்த நிலைமைனா மத்தவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. சரி, இந்த டேபிள பாருங்க. அரசாங்கத்தோட உதவி எப்படி பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இதுல தெளிவா தெரியுது. மொத்தம் 525 கலைஞர்களுக்கு 85 லட்சம் ரூபா போயிருக்கு. ஆனா அந்த பிரிவினைய பாருங்க. கலைமாமணி விருது வாங்கின 10 பேருக்கு தலா 1 லட்சம். ஆனா 500 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா வெறும் 10,000. இந்த வித்தியாசம் தான் நாம இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி. இப்போ தனிப்பட்ட கலைஞர்களோட நிலையிலிருந்து அடுத்த தலைமுறை கலைஞர்களை உருவாக்குற நிறுவனங்கள் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பலாம். சென்னை அரசு கவின்கலை கல்லூரி 1850ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஆனா கிட்டத்தட்ட 2004ல இருந்து 2024 வரைக்கும் ஒரு 20 வருஷம் சரியா கண்டுக்கப்படாம இருந்துச்சு. இப்போ 2024ல தான் பெரிய புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிச்சு ஒரு புது ஆர்ட் கேலரி கூட திறந்திருக்காங்க. ஒரு நீண்டகால புறக்கணிப்புக்கு பிறகு ஒரு நல்ல தொடக்கம். இந்த ஃபண்டிங் அதிகரிப்ப பாருங்க. முன்னாடி 2.03 கோடியா இருந்த நிதி ஒதுக்கீடு இப்போ 3 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதிகம். இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான், சந்தேகமே இல்ல. ஆனா இங்கதான் முக்கியமான கேள்வி வருது. இத்தனை வருஷம் கண்டுக்காம விட்டுட்டு இப்ப இந்த 1 கோடி ரூபாய் கூடுதல் நிதி மட்டும் போதுமா? இது அடுத்த தலைமுறையில தோட்டா தரணி மாதிரி சர்வதேச கலைஞர்களை உருவாக்க போதுமானதா இருக்குமா? சரி, நிதி ஒதுக்கீடு ஒரு பக்கம். இப்போ அரசாங்கம் எதிர்காலத்துக்காக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு, அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம்னு பாப்போம். இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கை. உள்ளூர் கலைஞர்களையும் பாரம்பரியத்தையும் மேம்படுத்த இன்னும் நிறைய கலாச்சார நிகழ்வுகள் நடத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வெறும் வார்த்தைகள் போதுமா? இந்த மாதிரி பொதுவான வாக்குறுதிகளை நம்ம இப்படிதான் கேள்வி கேட்கணும். இந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்போ நடக்கும்? அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி இருக்கீங்க? சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல மட்டும் நடத்தாம எல்லா மாவட்டங்களுக்கும் எப்படி கொண்டு போக போறீங்க? இதோட வெற்றிய எப்படி கணக்கிடுவீங்க? கடைசியா இந்த வாக்குறுதிகளுக்கு யாரு பொறுப்பு? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போதுதான் வாக்குறுதிகள் செயல்களா மாற வாய்த்திருக்கு. நாம பேசிட்டு இருக்கிற இந்த எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை இதுதான், கலாச்சார சமத்துவம். அதாவது ஒருத்தரோட பின்னணி, அடையாளம், அவங்க இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் சரி, கலைத்துறையில உருவாக்குறதுக்கும் பங்கேற்கிறதுக்கும் அதனால பயனடைகிறதுக்கும் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும். முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். சர்வதேச விருதுகள், பெரிய கொண்டாட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியம்தான், மறுக்கல்ல. ஆனா
அந்த கலையை உருவாக்குற கலைஞனே தன்னோட வாழ்க்கையை நடத்த முடியாம கஷ்டப்பட்டா அந்த கலைக்கு என்ன உண்மையான மதிப்பு? யோசிச்சு பாருங்க.